ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி யூனோ கார்ட்ஸ் விளையாடுறது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டாக போட போகிறேன். ஒன்று நார்மலாக நம்ம எப்போயும் விளையாடுற யூனோ கார்ட்ஸ், இன்னொன்று நானாகவே க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஐடியா. வீடியோக்குள்ளே போகலாம்பாங்க. இப்போ நான் முதல்ல எல்லாத்தையும் கலர் வைஸ் நம்பர் வைஸ் அடிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் நம்பர் வைஸும் கலர் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு கார்டும் பற்றி பார்க்கலாம். முதல்ல யூனோ கார்ட்ஸில் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், 3 ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்கும். ப்ளூ, க்ரீன், எல்லோ, ரெட். ஒவ்வொன்றுத்துலேருந்தும் 0லேருந்து 9 வரைக்கும் ரெண்டு கார்டு இருக்கும். 0ல் மட்டும் ஒரு கார்டு இருக்கும். அப்புறம் 3 விதமான டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கும். இது ரிவர்ஸ், ஸ்கிப்பு, +2. இது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போக பார்க்கலாம். அதே மாதிரி தான் எல்லா கலர்ஸுக்குமே இருக்கும். இப்போ இந்த வைல்டு ஸ்பெஷல் கார்ட்ஸ் 2 பார்க்கலாம். இந்த 4 கார்ட்ஸை நான் தனி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த இந்த 2 ஸ்பெஷல் கார்ட்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து வைல்டு கார்டு. இது வந்து இப்போ ஒரு கலர்லேயே போயிட்டு இருக்கும்போது இது திடீர்னு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த கார்டு போட்டு கலர் சேஞ்ச் ஆஃப். இந்த 4 கலர்னால் உங்கள்கிட்ட என்ன கலர் நிறையா இருக்கோ அந்த கலரை கலர் சேஞ்ச் ஆஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்ல, கலர் சேஞ்ச் ஆஃப் ரெட் அந்த மாதிரி சொல்லணும். இதுதான் இந்த கார்ட்ஸு. இப்போ இந்த கார்டு வைல்டு கார்டு, ஆனால் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கார்டு. என்னென்னா நம்ம +2 பார்த்தோம்ல, அது மாதிரி இது +4. இதுவும் கலர் சேஞ்ச் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் பிளேயர் இப்படியே கிளாக் வைஸில் போகும்போது நம்மளோட நெக்ஸ்ட் பிளேயர் +4 கார்ட்ஸ் டெக்லேருந்து எடுக்கலாம். இதுதான் இந்த கார்டு. இப்போ நம்ம எப்படி விளையாடுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாமா? இப்போ நான் இது எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ ஷஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி நான் காட்டுறேன். ஈச் பிளேயருக்கு 7 கார்ட்ஸ். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 கார்ட்ஸ் ஈச் பிளேயருக்கு போட்டாச்சு. இப்போ இதை எப்படி விளையாடுறதுன்னு நான் காட்டுறேன், வாங்க. இப்போ எப்படி விளையாடணும்னு பார்க்குறேன். இப்போ நான் எப்படி விளையாடணும்னு சொல்லித்தரதுனால நான் எல்லா கார்ட்ஸுமே காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் கேம் இப்போ விளையாடுறீங்கன்னா அப்போ காட்டக்கூடாது. ஈச் பிளேயருக்கு காட்டக்கூடாது. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க கார்ட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து இப்படி வச்சிடணும். இப்போ இந்த கேமோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, யார்கிட்ட கார்டு டக்குன்னு முடியுதோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேயர் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்கக்கிட்ட ஒன்று இந்த ஸ்கிப்பு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இவங்க போட்டு இதே ஸ்கிப்பு எனக்கு போட்டாங்கன்னா இந்த சான்ஸ் எனக்கு இல்லை. ஸோ இதுதான் இல்லை. ஸோ இவங்க ஒன்று சிம்பிள் மேட்ச் பண்ணலாம், இல்லாட்டி கலர் மேட்ச் பண்ணலாம். ஸோ இவங்கக்கிட்ட ஸ்கிப் சிம்பிள் எதுவும் இல்லைனால 3 கார்டு போடுறாங்க. ரெட் கலர் 3. இப்போ என்கிட்டையும் 3 இல்லை, ஸோ அதனால் 5 போடுறேன். ரெட் 5. இப்போ இவங்கக்கிட்ட 5 ரெட்டும் இருக்குது, 5 சிம்பிள் அதாச்சும் நம்பரில் க்ரீன் கலரும் இருக்குது. ஸோ எதை வேணால் இவங்க போடலாம். ஸோ இவங்க இப்போ க்ரீன் போடுறாங்க. இப்போ இவங்க 0 போடுறாங்க. இப்போ நான் +2 போடுறேன், க்ரீன் +2. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா, இவங்க இந்த கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கணும். இந்த 2 கார்டு எடுக்கணும்.
இவங்களோட இந்த சான்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இவங்ககிட்டயும் +2 இருக்குது, க்ரீனும் இருக்குது. இவங்க வந்து +2 எனக்கு +2 போடுறாங்க. ஸோ அதனால் நான் +2 2 கார்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். இப்போ இவங்கக்கிட்ட ஒரே ஒரு ப்ளூ கார்டு இருக்குது. ஸோ அதை போட்டுறாங்க. இப்போ இவங்கக்கிட்ட ப்ளூ கலர் கார்டே இல்லை. ஆனால் இவங்க வந்து அதனால் 3 போடுறாங்க. இப்போ என்கிட்ட 3 இல்லை, அதுக்கு பதிலாக க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதை நான் போடுறேன். இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ இவங்கக்கிட்ட 2 இல்லை, அதனால இவங்க க்ரீன் கலர் போடுறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட 6 இருக்குது, 6 க்ரீனும் இருக்குது. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இவங்க எல்லோ போடுறாங்க. ஸோ என்கிட்ட எல்லோவும் இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லோ போடுறேன். இப்போ இவங்கக்கிட்ட எல்லோ இல்லை, எல்லோ கலர் கார்டே இல்லை. ஒன்று இந்த நம்பர், இது என்ன நம்பர்ன்றதை பார்க்கணும். இது 9, இது 9, ஓகேவா? ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிறது 6. ஸோ இப்போ இல்லை 1, இப்போ இந்த டெக்லேருந்து எடுக்கணும். ஸோ இப்போ இவங்களுக்கு 9 கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களோட சான்ஸ் முடிஞ்சு இவங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ இவங்களுக்கு சிம்பிள் மேட்ச் பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே போட்டுறாங்க. இப்போ இவங்கக்கிட்ட ரெட் கலரும் இல்லை, இந்த சிம்பிளும் இல்லை, ஆனால் டெக்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வரலை, ஆனால் அவ்வளோதான் இவங்க சான்ஸ் ஓவர். ஸோ என்கிட்ட ரிவர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் கார்டு போட்டோன்னா அப்படி கிளாக் வைஸில் போய்கிட்டு இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் ஆகிப்பேன். நான் போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு திருப்பி போயிடும், அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இவங்ககிட்டையும் ரிவர்ஸ் கார்டு இருக்கனால ரிவர்ஸ் போட்டுறாங்க. இப்போ எனக்கு சான்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ என்கிட்ட க்ரீன் கார்டு இல்லை, என்கிட்ட க்ரீன் கார்டு இல்லை. ஸோ அதனால் நான் டெக்லேருந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு இப்போவும் வரல, அதனால் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இவங்கக்கிட்ட ரிவர்ஸ் சிம்பிள் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஸோ அதனால் போட்டுறாங்க. இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் கார்டு போடுறேன். இப்போ இவங்கக்கிட்ட 9ம் இல்லை, ரெட் கலர் கார்டும் இல்லை, டெக்லேருந்து எடுக்கிறாங்க. 9 வந்திருக்கு. ஸோ 9 போட்டுறாங்க. என்கிட்டயும் 9 இருக்குது, 9 போட்டேன். இவங்கக்கிட்ட ப்ளூ கார்டு இல்லை. ஸோ அதனால டெக்லேருந்து எடுக்கிறாங்க, வரல, அவ்வளோதான். இப்போ இவங்களோட சான்ஸு 9 இல்லை, ஆனால் டெக்லேருந்து எடுக்கிறாங்க, வரல. இப்போ என் டீம் இல்லை, அதனால நான் ஒரு கார்டு எடுக்கிறேன், எனக்கும் வரல. இப்போ இவங்களோட சான்ஸ், இவங்கக்கிட்ட 9 இருக்கா? இல்லை. ஸோ இப்போ இது போடுறாங்க, வரல. இவங்கக்கிட்ட 9 இருக்கா? இல்லை. ஸோ திருப்பி எடுக்கிறாங்க. இவங்களுக்கு +4 கார்டு வந்திருக்கு. ஸோ அதனால் இதை போட்டு கலர் சேஞ்ச் ஆஃப் ப்ளூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ கலர் அதில் இப்படி போகும். இப்போ நான் வந்து +4 கார்டு எடுக்கணும். இப்போ நான் +4 கார்டு எடுத்துட்டேன். இப்போ ப்ளூ தான் போகணுன்றதுனால இவங்ககிட்ட இந்த சிம்பிளும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ ஆனால் வைல்டு கார்டு வருது. இப்போ அந்த கார்டை போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆஃப் ரெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து அந்த சிம்பிளும் இல்லை, ரெட் கலர்லேயும் இல்லை, அதனால் எடுக்கிறாங்க, வரல. இப்போ என்கிட்ட இந்த +4 கார்டு இருக்குது. இதை நான் போட்டுறேன். கலர் சேஞ்ச் ஆஃப் எனக்கு எந்த கலர் அதிகமாக இருக்குதோ அந்த கலர் நான் சொல்லணும். இப்போ என்கிட்ட ப்ளூ நிறைய இருக்குது. ஸோ ப்ளூ கலர் சேஞ்ச் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சொல்லி இப்போ என் ஆப்போனன்ட் 4 கார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ இவங்களோட சான்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளூ இவங்க எனக்கு ஸ்கிப்பு இந்த கார்டு கொடுக்குறாங்க. இப்போ ஸ்கிப்னா எனக்கு அடுத்த பிளேயருக்கு அவங்களோட டர்ன் பிளாக் ஆகிடும். இப்போ இவங்க வந்து இந்த +4 கார்டு யூஸ் பண்ணுறாங்க. +4 கார்டு போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆஃப் ரெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேயர் 4 கார்ட்ஸ் எடுக்கணும். 4 கார்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெட்டு என்கிட்ட
கார்டு ஒன்று இருக்குது, அதை நான் போட்டுருவேன். இது மாதிரியே தான் போகும். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி 2 கார்டு தான் இருக்குது. அதில் ஒரு கார்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா யூனோ அப்படின்ட்டு சொல்லணும். அப்படி சொல்ல மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கார்டு பெனால்ட்டி. ஸோ இந்த மாதிரியே போகும். யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்க தான் கேமோட ஃபஸ்ட்டு வினர். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. பை பை கைஸ்.